இன்றைக்கி நான் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், சீரகம், சோம்பு, பச்சை மிளகா போட்டு அரைச்ச பேஸ்ட் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கிளறிட்டுக்கலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல் வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு முட்டையை பூத்து ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் தூவிக்கலாம். தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.